என்னோட பிரெக்னன்சி டைம்ல யாராவது நல்லா இருக்கியாமான்னு கேட்டாங்கன்னா, நான் கொஞ்ச நேரம் பேசாம மக் எங்கன்னு தேடுவேன். ஏன் அப்டின்னா 24 மணி நேரமும் எச்சி துப்புற மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கோமதி உங்களதான் வலிக்குதா? இதே மாதிரி வெயின்ல இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வலிக்குதா வலிக்குதான்னு கேட்பாங்க. சொல்ல முடியாது. வாய் ஃபுல்லா நெம்பிருச்சுமா, மக்க குடுங்கம்மா அப்படி இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 8 மாசமா எச்சி துப்பி வயித்தெல்லாம் 4 கோடு போட்டு கஷ்டப்பட்டு வெளியே டெலிவரி பண்ணா, இந்த 4 போட்டோவை நல்லா உத்து பாத்தீங்கன்னா, எது எங்க வீட்டுல இருக்க பெரிய குழந்தை, எது என்னோட குழந்தைன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு இருக்கும். சரி அப்பியரன்ஸ்ல தானே இருக்கானுங்கன்னு நினைச்சா, கேம் விளையாடதே நானு எங்க அத்தைன்னு சொல்லி எல்லாரும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அடுத்த கேமர் இங்க ரெடி ஆயிருச்சு. திடீர்னு ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரே கேம பாத்துட்டு இருந்தாங்க. இவர் விளையாண்டு இருந்தாரு. மோஸ்ட்லி அவர் கூட சண்டை போட்டு அந்த கண்ட்ரோலரை உடைக்கிறது அந்த மாதிரிதான் வேலை பார்ப்பான். திடீர்னு பார்த்தா அதை அப்சர்வ் பண்ணிட்டு அவனும் விளையாட ஆரம்பிக்கிறான். முன்னாடியே போகுது பாரு, ஏன்னா எனத்தோட தானே சேரும். நான்லாம் ஒரு 8th படிக்கும் போது எங்க மாமா வீட்டுல வச்சிருப்பாங்க இந்த மெரியோ சிடி எல்லாம் வச்சு கேம் விளையாடுவாங்க. அண்ணி எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படிலாம் கேட்டு கொஞ்ச நேரம் வாங்கி விளையாடுவோம். ஆனா இங்க 4 வயசுல மரியோ கேம் விளையாண்டுட்டு அவங்க அப்பா கூட டிஸ்கஷன் வேற, எந்தெந்த ஸ்டேஜ் முடிக்கலாம், நீ எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ற, மரியோ படத்துக்குலாம் போலாமா அப்படிலாம் வேற டிஸ்கஸ் பண்றாங்க 2 பேரும். அதுலயும் மரியோ கம்பெனிக்காரங்க எல்லாம் தானா ஆட் கொடுக்க வேணாம், இவங்க 2 பேரும் அமிச்சா போதும், அவங்களே மரியோவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிடுவாங்க.